இவர் வந்து இப்போ இவர் வந்து மதுரை ஆதீன மடம் பதவி ஏற்றதுக்கு அப்புறம், ஏன்னா வந்து 2012 வந்து மதுரை ஆதீனம் இதுக்கு முன்னாடி வந்து 292 சன்னிதானம் வந்து நித்யானந்தா வந்து 293வது ஆதீனம் நியமிக்கும்போது நாங்கள் அப்போ எதிர்ப்பு தெரிவித்தோம். அவ்வளோ போராட்டம் பண்ணி கடுமையான போராட்டத்துக்கு பிறகுதான் வந்து ஒரு வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் நித்யானந்தா மதுரை ஆதீன மடத்துக்கு வந்து புனிதத்தை காப்பாற்ற வேண்டும் என்று அவர் வெளியேற்றினோம். ஆனால் அதன் பிறகு வந்து மதுரை ஆதீனம் இறந்ததுக்கு அப்புறம் இவருக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். ஆனால் இவருடைய நடவடிக்கைகள் செயல்பாடுகள் சுத்தமாக வந்து உடன்பாடு கிடையாது எங்களுக்கு. ஏனென்றால் இவர் மதுரை ஆதீன மடத்தில் உள்ள இந்த லைட்டை பூரா அமைச்சு வச்சிருக்காரு, மின்சாரத்தை பூரா அமைச்சு வச்சிருக்காரு, வீடியோடைய அதுக்கு கேமராவை பூரா அமைச்சு வச்சிருக்காரு, அன்னதானம் போடுறேன்னு சொல்லி தினந்தோறும் மடத்துக்கு வரவங்களுக்கு பூரா அன்னதானம் போடுன்னு சொன்னாரு. அந்த அன்னதானம் இது வரைக்கும் ஒரு ஆள் கூட அங்கே இருக்கிற ஆள் கூட சோறு போடலை இது வரைக்கும். அவர் அதுபோக வந்து குத்தகைதாரர்கள் பணம் கொடுக்கல, வாடகைதாரர்கள் பணம் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. எல்லாரும் வந்து அதுக்கப்புறம் கம்மியாக கொடுக்குறாங்க. ஆனால் பகுடி என்ற பிறகு பாதகாணிக்கு என்று ஏராளமான பணம் வந்து ஒரு மோசடி வசூல் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவர் வந்து முன் அரசியல்வாதியில் போவர் வந்து இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு. இவர் அமைச்சர் சேகர் பாபு என்ன சொன்னார், சினைக் பாவம் சொன்னார். அங்கிட்டு அதே வந்து முருக பக்தர் மாநாட்டில் வந்து பழனியில் நடக்கும்போது என்ன சொன்னார், அமைச்சர் பாபு நான் வந்து ஒரு நண்பர்கள், அவர் வந்து சேகர் பாபு, நான் வந்து சுரேஷ் பாபு அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் இணைவுடைய நண்பர் வந்து முன்னுக்கு பிறந்தாங்க. மறுத்து பேசுறது, பேச்சை இது பண்ணி பெற்றது. அதுபோல் மதுரை ஆதீன மடத்தை வந்து பாருங்க, ஒரு யதார்த்தம் வந்து பார்த்தா தெரியும் அவரோட நடவடிக்கை எல்லாம்.